மரியாதையே கிடையாது. மரியாதை கொடுக்க மாட்டேன். பாடம் இருக்கா ஈடு இருக்கா? மனுஷா இங்க பாரு, எனக்கு ஒண்ணு தேவையில்ல. கொஞ்ச நேரம் கம்மி பாரு, ஒண்ணு மொண்டாட்டியா நீ பழிச்சுக்கோ. வீதியில வந்தவன வீதியிலே போய் போய் நல்லா இருக்கு. என்ன போனாலும் நீ சக்காலி வேணான்றாங்க, இங்கே இருந்தாலும் இங்கே இருக்க வேணான்றாங்க. நான் என்ன சொல்றேன், உடனே உனக்கு சொல்றது கேளு. உங்க பொண்டாட்டியோட நீ பொழிச்சுக்கோ, நான் ஊர் மேல போன போயிடுறேன். எனக்கு தேவையில்ல. என்ன சொன்ன நீ பேசி குடும்பம் பண்ற பொண்ணா இருந்தா ஒருத்தனுடைய பொண்டாட்டியை நீ ஆம்பளையா வந்து நீ கட்டிருக்கலாம். இப்ப நான் பேசிக்கிறேன், கொஞ்ச நேரம் மரியாதை அப்படி தள்ளி நில்லு. என்ன பார்த்து தேவையா தாசின்றா அவங்க அவங்களும் உரிமையான கை வலிக்கும் தங்கம் இல்ல, உரிமையான பொருள் மட்டும்தான். இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு ஆள் பார்த்தா நான் பார்க்கணும். சாண்டை குடிச்சோம் இங்க பாரு, யாரு யாரும் அடக்கணும். நம்ம வீட்டுக்கு ஆளுக்கு நம்ம வீட்டு ஆளு தப்பு பண்ணா நம்ம வீட்டுக்கிறவங்களா தான் அடக்கணும். நம்ம வீட்டு ஆளு வெளியில போய் தப்பு பண்ணா நம்ம வீட்டு ஆள் அடக்கிறத விட்டு போய் வெளியில இருக்கிற ஆள் அடக்கிறனா இது நியாயமா? யாரும் அடக்கணும், உன் ஆம்பளையத்தை அடக்கணும். என்ன யாரும் கால் வலிக்குமா பாருங்க, சொல்றேன். ஒன்னு அவ இருந்தா வீட்டுல இருக்கட்டும். இங்க பாருங்க, ஒன்னு அவளை வச்சு பழைக்கிறதுனா போல, இல்லைன்னா என்ன வச்சு பழைக்கிறதுனா போல, உனக்கு பொண்டாட்டியோட இருந்துக்கோ, நான் போயிடுறேன். அப்போ அவ வீட்டுல இருக்கக்கூடாது.
பொம்பளை அது ஆம்பளை பையன் நல்லா பையன் நாடகத்தை அப்படியே இவங்க 2 பேர் தான் மெயின். அவங்க சும்மா ஆம்பளை தான். சொல்றியே சந்தோஷமா இருக்கலாங்க. ஆனா ஒரு வேலைங்க, இந்த நாடு நகர்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்களா? ஆமா. இந்த ரத்தின முடியெல்லாம் எடுக்கலாம்னு சொன்னோம். இது எல்லாம் கலட்டி ஒரு முறை என் மேல போட்டு அழகு பார்த்து இந்த சிம்மாதானத்துல உட்காந்து பாக்குற கருத்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த சிம்மாதானத்துல உட்காருங்கிற போது எனக்கு எப்படி பாரு. இந்த நாட்டுக்கு நீதான் தங்க ராணி ராணி நானே, இந்த தாசி ராணி நானே. கனகமகாபுரி பட்டண தாளக்குடி கனகமகா ராஜா வாடாங்க இப்படி என்னடா வாடாங்க வாடாங்க உட்காரா வாய் மூடுறா உன்னையதாண்டா வாய் மூடுறா உன்னதான் வாய் மூடு உட்காராக்கல இப்ப யாருடா நான் யாரு? இந்த நாடு யார் பேர்ல இருக்குது? இந்த நகரம் யார் பேர்ல? சொத்து பத்திரம் யார் பேர்ல? உன் பேர்ல எனக்குதா? எதுவும் இல்ல. ஒண்ணு இல்ல, இந்த கோமணத்தை தவிர. உட்காராஜே அங்க வராங்க உட்காராங்க. என்னடா பாக்கெட்ல பணத்தை போடுறேன்? என்ன பணத்தை எடுக்கிறியா? பாக்கெட்ல என்ன பணத்தை ஒழிச்சு வைக்கிறேன்? பாக்கெட்ல பணத்தை ஒழிச்சு வைக்கிறாங்க. ராஜா பூத்தியை வச்சு நல்ல புறா இப்படிதான் பாக்கெட்ல பணத்தை ஒழிச்சு வச்சு போறாங்கிறான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 5 16 17 18 18ல பாதி எவ்வளோடா? 9 வாடா இப்படி 18ல பாதி எவ்வளோ? 9000 இருக்குது. 9 இது யார் பத்திரமா வைக்கிறது? நான் வச்சுக்கிறேன் உள்ள வச்சுக்கிறேன் பாய்க்கு கட்டி பாய்க்குதா? வச்சுக்கிறேன் பணத்தை அடிச்சும் போயிடலான்னு உட்கார வைக்கல உட்கார வைக்கல உட்கார வைக்கல. டாய் இன்னைக்கு நான் அழகா வந்துக்கிறேன். என்னை பார்த்து என் மேல ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணின்னு கட்டணம் கொண்டாட்டியவே அவன் சாகடிச்சிட்டான். எனக்காக என்னுடைய அழகை பார்த்து கட்டணம் கொண்டாட்டிய சாகடிச்சிட்டான். நாளைக்கு என்னை விட ஒரு அழகா வந்தானா என்ன சாகடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம். அதை கேட்டவங்களை கேட்கணும். ஏன் மஞ்சள் சில காட்டு நாளைக்கு என்னையும் சாகடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இவன் மனசு எப்படிக்குதோ இவன் மனசை பார்க்கலாம், உன் அவ வேணுமா நான் வேணுமா அப்படின்னு கேட்டேன். பொண்டாட்டியவே சாகடிச்சு நான் கட்டணம் பொண்டாட்டியே ஒரு தேவடி ஆளுக்காக. நான் தேவடியாத்தான், நான் தாசி தான். காசுக்காக கண்டவங்கிட்ட நான் காலை தூக்குறவத்தான். காசுக்காக கண்டவங்கிட்ட நான் காலை தூக்குறவேன். ஒரு தாசிக்காக ஒரு கட்டணம் பொண்டாட்டி சாகடிச்சு என்னை விட ஒரு அழகா வந்துட்டு நாளைக்கு உன்னை பார்த்தானா என்ன சாகடி மாட்டேன்னு நான் நினைச்சேன். வராங்க யாருக்கு நாடு? நாடு பூரா உனக்கு தான். கோழி போய் சாக்கு போய் நாடு பூரா யாருக்கு? நாடுதான் உண்டா நாடு யாரு? நாடு ஜட்டடகிற வலிக்குது. என்ன சாகடிக்க மாட்டான் விஷயம். நாளைக்கு என்ன சாகடிச்சு போட்டா நான் ஏமாந்து இவங்கிட்ட செத்தாடுறதா? அவனை சாதாரணமான செத்துருவா
இந்த பாரு வாடா துண்டாவது கட்டுங்க இந்த நாடு அனைத்து நாடு யாருக்கு நாடு பூரா உண்டுதான். நகரம் யாருக்கு நகரமும் உண்டு. சொத்து பத்து யாருக்கு எல்லாம் உண்டு. காசு பணம் யாருக்கு எல்லாம் உன்னுடைய. இந்த ரொக்க ரோஜனம் எல்லாம் உன்னுடைய. இந்த மாடி மாளிகை எல்லாம் உன்னுடைய. இந்த குச்சி கோபுரம் எல்லாம் உன்னுடையது. உன் நேரத்துல நினைக்குதா எதுவும் கிடையாது. அப்ப எதுக்குடா உன் பொண்டாட்டி போனாங்க இருக்குது அதனால ஏன் நாட்டுல உன் பொண்டாட்டி என்ன போனாங்க செய்யணும்? என்ன பண்ணதுக்கு என்ன செய்யணும் பண்ணி? இந்த பணத்தை அது கடந்தா கடந்து போகுது. நம்ம இருக்கலாம் பெண்ணு. வாடா அடிச்சுட்டு போயிருந்தா வாடா அடிச்சுட்டு போயிருவா நான் ஏமாந்துக்கிறேன் எனக்கு தாலியை கட்டி உன் பொண்டாட்டி சாகடிச்சிட்டு என்னையும் அடிச்சுட்டு சாகடிச்சிட்டு போயிடலாங்கிறப்பா எவ்வளவு தீவிரா இருந்தா கஷ்டமா கேட்டு பாரு இன்னொரு நாளைக்கு ஆனா அவுத்து போட்டு முண்டமா என்ன சீர பரவ கறி எடுத்துனேன் ஆனா தூக்கவல நீ என்ன பண்ணி எது பண்ணி தெரியாது இவ்வளவு நேரம் எந்த சக்காலத்திலாம் நாக்கு மேல பல்லு போட்டு பேசினாங்களோ இவங்க உடம்புல ரோசம் இருந்துச்சுன்னா இந்த பணத்தை புதைக்கிறதுக்கு ஆளுக்கு 5 10 150 கொடுங்க 5 10லாம் இல்ல 150 1000 500 வந்து கொடுத்துட்டு போங்க பார்க்கலாம் தூக்கடா பணத்தை ஐயோ இது என்ன விதியோ எழுதி கொடுத்தேன். இப்படிப்பட்ட நிலைமை எனக்கு வந்து நேருமா? ஒரு கட்டிய மனைவியை இப்படி தாசி பேச்சை கேட்டு தாசி மேல் மோகித்து எனக்கு நேரமாகப்பட்டது கெட்டு போய்விட்டதா? குழந்தை இல்லை என்பதற்கு சிவபெருமானை நோக்கி தவம் கிடந்து குழந்தை வரத்தை கொடுத்தார். அந்த குழந்தையும் மாத கர்ப்பிணியாக இருந்து விட்டாள். அந்த தாசி மேல் ஆசைப்பட்டு அவள் பேச்சை கேட்டு இந்த நிலைமைக்கு கட்டிய மனைவியை இப்படி நான் கொன்று விட்டேனே. யார் யாரு கூச்சா வைக்கிறானோ கூச்சா வைக்கிற சாண்ட தினமுங்களுக்குலாம் இதுதான் பொழப்பு. யாருன்னா பொண்டாட்டியை விட்டு போட்டு கூச்சா கிட்ட போங்க சாண்டை குடிச்சு பசங்களை இப்படித்தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு கேள்வி ஆகும். கூச்சா வச்சுக்கிறவங்க எல்லாரும் கண்ட பொண்டாடி விட்டு கண்டவளை தேடி போறானோ அவனுக்கு ஊரா தேகதிதான்.
யாரு கொம்பசி தாசி? டேய், என்ன தாசி கொம்பசின்றா? மான மரியாதை கட்டி விட்டுறோம். சக்காத்தி. இருமா, இருமா. ஓ, உனக்கு என்ன வேலை செஞ்சா? நானு உனக்கு நான் கூட்டி வச்சேன்ல. சாப்பிடு வேலை. சைலண்ட். ஏய் ஜகாதே கொண்டு போய் மனைவியை கொன்று தாசியின் பேச்சை கேட்டேன். மனைவியை கொன்று தாசியின் பேச்சை கேட்டேன். ஒரு மெத்த ஊடு. அப்புறம் ஒண்ணு வாங்குறான் வண்டி ஏய், இருப்பாண்டா வண்டி ஹீரோ கொண்டா வண்டி இதெல்லாம் வேணும். அஞ்சு ஏக்கர்னாலும் நான் உனக்கு கொடுக்கணுமா? யாரா சமத்தா போய் படுத்து சம்பாதிப்பா உனக்கு 5 ஏக்கர் இல்ல ஒண்ணும் இல்ல சீட்டு யாத்துக்கு தெரியுமா? மொத்த பாண்டி நபர் வாங்கி யாண்டுக்குது அந்த பாண்டு பேப்பர்லாம் நான் எடுத்து வந்த டப்பா திருடி வந்து ஆளை விட்டு என்னடா நான் தேவையா போய் மருத்துவம் சாடுகிறாப்பா மருத்துவம் பார்த்துட்டு போலாம். மனைவியை தூக்கிய நான் இடுகாடு செல்கிறேன். உன் பேர் சொல்லு. உன் பேர் சொல்லுங்க. பேர் உங்கள் பேர் ராஜா. என்ன பேர்? தரப்புனந்தன். அது மேலே அது அரிமத்தேரு. அரிமத்தூரா? வள்ளுவர் தெருவா? ஓடிக்கு அண்ணனுக்கு வள்ளுவர். ஆ, தரப்புனந்தன். அது அரிமர். அரிமர் அதில் இருக்கிறாங்கல்ல. நான் உன்னோட கேட்கிறேன். நாங்க ஒன்றும் அப்பேற்பட்ட கொடுமைக்கார கிடையாது. நாடகத்தினுடைய நடிப்பு, நாடகத்தினுடைய கதை பிரகாரம் நடிக்கிறோம். கதை பிரகாரம் நடிக்கிறோம். தயவு செஞ்சு சாபனம் விடாதீங்க. சாபனம் விட்டீங்கன்னா அது அப்படியே சேரும். சாபனம் விடாதீங்க. கதை பிரகாரம் நடிக்கிறோம். இப்போ நான் இந்த தாசி வேஷம் போட்டுக்கிறதால இப்படி நடிக்கிறேன். அதே அந்த அல்ற வேஷமா இருந்தால் அந்த அழுது தான் நடிச்சாகணும். அது நடிப்புக்கு தகுந்தது. யாரு சாபனம் விடலாம் உன்னை சபிக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க கோயில் முன்னாடி அப்படி கோயில் முன்னாடிலாம் சபிக்க கூடாது. ஏன்னா கதையின் பிரகாரம் நடத்துறோம். ஆட்டுக்காரனுக்கு கொடுப்பாங்கன்றியா? மற்ற சம்பளம் இது நீங்கள் சாப்பிடுங்களா? ஏறாண்ணா.